குழிப்பணியாரத்துக்கான நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்: ஒரு சின்ன கிளாஸு புழுங்கரிசி, சின்ன கிளாஸில் பச்சரிசி, 4-5 அச்சு வெல்லம், ஒரு ஸ்பூனு உளுந்து. இதை ரெண்டையும், இந்த பச்சரிசியும் புழுங்கரிசியும் ஒன்றா கழுவிட்டு மிக்சியில் போட்டு இல்லை கிரைண்டரில் போட்டு கெட்டியாக இட்லி மாவு பக்கத்துக்கு அரைச்சிக்கோங்க. மாவு அரைக்கும் போது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா வெள்ளைப்பாகு ஊற்றும் போது நீர் ரொம்ப தண்ணி ஆயிரும். தெரியாமல் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா அந்த மாவை தூக்கி அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அடுத்த நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணி தெளிஞ்சு நிற்கும். அதை அப்படியே ஈர்த்து களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெள்ளைப்பாகு சேர்த்துக்கலாம். அப்போவும் தண்ணியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரவையோ கோதுமை மாவோ சேர்த்துக்கோங்க, அப்போ சரியாயிரும். 2 கிளாஸ் அரிசிக்கு 1 கிளாஸ் பொடி வெல்லம் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பாகை வடிகட்டிட்டு அரிசி மாவு கூட ஒன்றா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரே ஒரு சிட்டியை சோடாப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கலாம், வேண்டாட்டி விட்டுடலாம். நீங்கள் ஒரு பழத்தை கூட மிக்சியில் அரைச்சிட்டு இதில் மாவு கூட சேர்த்துட்டு சுட்டால் நல்லா சாஃப்டாக வரும். சோடாப்பு சேர்க்காமலும் சுடலாம், ஏன்னா நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம் இல்லையா. நான் உங்களுக்கு வேண்டி கொஞ்சமாக சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கி மாவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நமக்கு தேவைப்படும் போது சுட்டு சூடாக சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.